குழந்தைக்கு தைரியத்தை சொல்லித் தருகிறேன். எப்பவுமே பெண் குழந்தைக்கு சொல்கிறேன், உங்கள் அத்துணை பேருக்குமான பேச்சு இது. மனசு கஷ்டப்படுதா, கண்கள் இருந்து கொண்டு வராத கண்ணீரை நெத்தியிலிருந்து கொண்டு வா. பெண்ணுக்கு தேவைப்படுகின்ற மிகப்பெரிய விஷயம் எது என்று சொன்னால் சுயமரியாதை மட்டும்தான் பெண்ணுக்கு தேவையே தவிர நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற எந்த வசதியான விஷயங்களும் பெண்ணை சந்தோஷப்படுத்திவிட முடியாது என்பதனை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். சுயமரியாதை என்பது என்னன்னு தெரியலையப்பா, சொல்லிக் கொடு. சுயமரியாதை என்பது என்ன தெரியுமா? என்னை விட யாரும் உயர்ந்தவன் இல்லை என்று சொல்லுவது மட்டும் தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை கிடையாது. தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை எது தெரியுமா? நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் சுயமரியாதைக்காரனாக இருக்கிறான். எனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய ஆண் நான் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை என்ற நினைப்பில் நிற்கிறான் என்றால் அவன் எனக்கு சுயமரியாதையை தந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஆண்களை நான் சந்திப்பதே இல்லையே. பெரிய கொங்கு பது ஆண் எழுதுங்க, பெண் கொம்பு இருக்குது, ஆனா சாஞ்சி குட்டி, அது நெடிலுது குரில். பெண்ணுக்கான சுயமரியாதை, அவள் உடல், அவள் உள்ளுணர்வு, அவள் உயிரியல் தன்மை வேறு என்பதனை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்ப சமீபத்தில் ஒரு வெளிநாடு போயிருந்தேங்க, 2 நாளைக்கு முன்னாடி. செக்யூரிட்டியில போற, இதெல்லாம் பெண்கள் கவனிச்சுக்கோங்க. செக்யூரிட்டிக்கு போறீங்க, போக முடியலையே, பொம்பளைங்க கியூ, இந்த பொருட்களை சுமந்துகிட்டு இந்த கையில ஒரு பேக வச்சிருக்கிறாங்க. பெத்த அம்மா அப்பா தவிர்த்து எல்லாம் இருக்கும். ஆண்கள் கிட்ட ஏதாவது பை இருக்காங்க, அவர்களை போல் எப்பொழுது நாம் விட்டு விடுதலை ஆகும்? அப்படின்னா அவங்களுக்கு பாக்கெட் இருக்குது, முன்னால ஒரு பாக்கெட்டுங்க, அவங்களுக்கு பேண்ட்ல முன்னால 2 பாக்கெட், பின்னால 5 பாக்கெட். நானும் பாக்கெட்டை வச்ச மேடம், ஒரு நாளைக்கு அந்த பாக்கெட்டு சாரி கட்டினா ஒரு பக்கத்துல வருது, 1 மாசம் கழிச்சு பார்த்தா வேற பக்கத்துக்கு. எங்கள் உடல்நிலை அப்படி. பிளவுஸ் போட்டா காலையில டிபி மிஷின் மாட்டின மாதிரியே இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் பிரிச்சு தச்சு போய் கையெழுத்து போடுறதுக்குள்ள லேட் எல்லாம் போயிடுது. அவ்வளவு பிரச்சனைங்க உடம்புல பெண்ணுக்கு. ஆண்கள் மாதிரி இல்ல, சும்மா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? சொப்பா இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? ஆரோக்கியமா இருன்னு சொல்லி பழகு, புத்திசாலியாக இரு என்று சொல்லி பழகு. ஆரோக்கியம் தான் முக்கியம். பெண்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை விரும்புகின்ற நம் குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய அதிமுக்கியமான பரிசு, அதிமுக்கியமான வரம், நாம் கொடுக்கக்கூடிய வரம் நம் ஆரோக்கியம் மட்டும்தான். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிசயங்களை நிகழ்த்திவிட முடியும். ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வதே பெரிய குற்ற உணர்வாக இந்த சமூகம் திணித்திருக்கிறது. தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளுகின்ற பெண் எவ்வளவு பெரிய வில்லியாக இருக்கிறார் இந்த சமூகத்தின் பார்வையில். தியாகம் செய்யக்கூடிய பெண் தான் எல்லோராலும் வசீகரிக்கப்படுகிறாள். தவறு. சுயமரியாதையை பேண வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் சில விஷயங்களில் இருந்து விட்டு விடுதலை பெற வேண்டும். பெண் என்பவள் மிக